கல்லல் போம் கல்வினை போம் மண்ணை வயிற்றினில் பிறந்த தொல்லை போம் உயரம்பூம் நல்ல குணமாகனை கோபுரத்துள் கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை செய்துள்ளத கொண்டா நல்ல மரதொண்டா வாழ்மனாய் கொண்டா நேமி நடுங்காது கொண்டு துப்பார் திறமேனி தம்பிக்கையார் வாரும் அப்பாங்கள் சார்பார் தமகே யானை முகம இருவம்போ மகன்றம் ஆத்மகன் சிறுவன் ஆனை போலும் வாங்காதும் போலும் தானே தொண்டியத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் நாவில் வந்துரைப்பாய் ஓ கடவுளே கலையுடத்தே வெள்ளை பனி போன்ற வெள்ள கமலத்தில் வேற்றத்தில் என்னை அரசு கூடு சிம்மாசனத்தில் வைத்த கலைகள் 64 அடியாண்டு நயமுடன் போதி மறைப்பாள் இமலை கல்வாணி அம்மா சிறு செய்தியால் முறை வழங்கி சேர்ந்த விளை நான் வாழ்வதற்கு என் நாவில் வந்து செய்தருவாய் நான் கேட்கவே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா கண்ட காருண்ய சென்றோருடையாக கட்டி கொண்டல்களை மாற்ற கோதண்டோ கையில் கொண்டேரி போன்றும் என் ராமா வடநாடு குந்தமலை மீதிருக்கும் எந்திரமலை முருகா உற்றார் தனக்கினி ஒருவரில்லை முயல்வான் தனக்கினி மகனே தாடை தந்து அடியாளை கண்கொள்வாய் குமரேசா இந்த மரத்துள் முருகாதி விஸ்தாரமாகவே புள்ளிமையில் ஏறி வள்ளி தேவா கருவே பத்து வீரல் மோதிரம் எத்தனை பிரகாசகம் பாதகம் தண்டை கொலுசும் அச்சை வீடுரையும் நிஜமாய் இணைத்திட்ட பாத சிலம்பொழியா முத்தும் குப்பத்தையும் ரத்தின பதைக்கமும் முகனமலையளவும் முழுவதும் புஷ்பராகம் பயிடும் பயிடுரைய
வடிவத்தினால் முடித்திட்ட தாலை அழகா ஆமா சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணம் சிகமன்னா விலை பற்றும் முகமெல்லாம் உழையற்ற சிறுகாதின் கும்பளகும் அத்திவரதன் தங்கை சிவசக்தியினுட ரூபத்தை இந்த அடியனால் சொல்லத்திரமோ இந்த அழகான பொன்னகரிலே வந்த ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தாரம்பிகையால் வருவார் என பொருளால் ஆண்டவா உண்டு நாயன் போடுவது உமை பாட
புறத்தில் வருகிறேன் மல்லியாத்திரை வனத்தில் வருகிறீர்கள் தலைவரா நாதத்துள் நாதமான நமச்சிவாயம் பொருளை நமச்சிவாயம் முழு பொருளை என்னாலும் கருவையும் நினைவினோ குருவரனே வெற்றி
கொடி மாரியம்மா கொடி மாரியம்மோ மாய மனம் இருகமுடி மாரியம்மோ நாவில் வந்தார் காளியம்மா என் கதை அம்மா வருவாயம்மா அம்மா காளியம்மா சக்தி போல எனக்கு சேர்த்து கூடி ஞானமூர்த்தீஸ்வரரே ஏகாரம்மா பகவதியே முன்னாள் உத்தரமா அம்பிகையே ஐயோ ராஜா ஒட்டமாளா
ஐமொழி மாடும் சுவாமி பள்ளி போனால் ஏற்றி உள்ளவரை படிக்க வைத்தார் அம்மா நாளை தண்டு எனக்கு விஜயம் செய்தார் ஒரு புலவர் பாதோ வட்டத்திலே ஆதி பெற்று கோட்டை தட்டியோ மனசிலையா இருந்தாலும் கண்முடித்து பார்த்திடுவா அப்பா மாடசுவாமி
வந்த வந்த சபையோக்கெல்லாம் சமயோக்கெல்லாம் திருநங்கை சபைகளில ஞானமுத்தீஸ்வரா அம்பிகையா வாசல் குழந்தை நான் வணக்கம் செய்தேன் வணக்கம் செய்தேன் குழந்தை நான் வணக்கம் செய்தேன் வணக்கம் செய்தேன் சாவை பெரியவர்களாக உங்கள் குழந்தை நானும் வணக்கம் செய்தேன் வணக்கம் செய்தேன் ஐயா பெரியோர்களே சபையோரே பெரியோர்களே சபையோரே சபை நிலைத்தோக்கும் தாய்மார்களே கல்வி தந்தெல்லாம் கரமத்தில் வணக்கம் படித்த பெரியோர்களது நாங்கள் வணக்கம் பெரியோர்களே சபையோர்களே அம்மா ஐயங்காலை பாட போறோம் அனைவருக்கும் வணக்கம் சத்தியோட வாசல் சாத்தகனை பாட போறோம் சபையோருக்கு வணக்கம் பின்னால் இருந்தாரோ முன்னால் இருந்தாரோ சொல் குற்றம் இருந்தாரோ சொன்ன குழந்தைதான் பாட்டி குற்றம் இருந்தார் நீங்க பெற்ற பாலதியா நினைக்க வேண்டும் அறிந்து நான் பாடிட்டாளோ 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 பெரியோர்களே சபையோர்களே தாய்மார்களே ஆறு விடை ஆறு விடை ஐயா வெற்றிமார்களே சபையோர்களே அம்மா தாய்மார்களே ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்பிகையாளுடைய திருவாயிலே இந்த திருநங்கையருடைய திருச்சபையிலே திருநங்கையர்களுக்கானே அன்று திருமாலாகிய என் பெருமாள் அரக்கனை சங்காரம் செய்ய அவர் அன்று எடுத்தாராம் பெண்படி அவருடைய ஒரு ரூபத்துலதான் இன்றும் திருநங்கையர்களாக மாறி வேண்டிய சுகதலங்கள் எங்கெங்கெல்லாம் சிறப்பு செய்யணுமோ அவங்கள மாதிரி சிறப்பு செய்ய முடியாது. இல்லாத ஏழை எளிய மக்களை வாழ வைக்க முடியாது. உங்ககிட்ட 10 ரூபா கட்ட கொடுக்க மாட்டேன், வெயிட் வா நாளைக்கு தரேன். ஆனா என் தங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ற பாப்போம். நிறைய ஆசீர்வாதம் பண்ணி 500 ரூபாய் கொடுப்பாங்க. செல்லம் அவங்களுக்கு கொடுப்பான்னு சொல்ல ஒரு கையில. அதனால இந்த திருநங்கையருடைய திருச்சபையிலே ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்பிகையார். இந்த ஊர் எந்த ஊருன்னு நரசிங்கநல்லூர் திருநங்கையர் காலேஜ்.
நரசிங்கநல்லூர். இந்த நரசிங்கநல்லூர் திருநங்கையர் காலனி நகரத்திலே முத்தாரம்மாளுடைய திருவாலயத்திலே இதே வில்மேடையில அம்மாளுக்கு அழகாக கோவில் கட்டி கோபுரம் அமைத்து 1வது குடை 2வது குடை இது 3வது குடை விழாவாகவும் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனது அருமை சகோதரி அருமை பெருமை ஆசா பாசத்தோடு என் உடன் பிறந்தார். பேர் என்ன பேரு? செல்லம். என்ன பேரு? அஞ்சலினுடைய ஒரு முன்னேற்றம் முழுமையாக போன வருடத்திலே எனக்கு போன் பண்ணி நாங்க கோயில் கட்டியிருக்கோம், ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தாரம்மா வச்சிருக்கிறோம், முத கொடையை முடிச்சாச்சு 2வது கொடைக்கு நீங்க வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. நமக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நம்ம கோயிலுக்கு நீங்க தான் வரணும். அந்த டைம்ல நமக்கு இடம் இல்லை, அதனால இந்த கொடைக்கு நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள். இந்த 2025 அம்மாளுடைய திருவாலயத்திற்கு நாம வந்துள்ளோம். உங்கள் அருமை பாடகி சொல்லுகின்ற சொல் குற்றம், எடுக்கக்கூடிய இசையிலே குற்றம், படிக்கக்கூடிய பாடலிலே குற்றம். எங்க 5 பேர்ல எங்க 6 பேர்ல மேலதான குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்க சொந்த வீட்டு குழந்தைகளை எப்படி ஆதரிப்பீர்களோ அது போன்று என்னையும் ஆதரித்து தர வேண்டும் என்று பணிவன்போடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். எந்த கோவிலாக இருந்தாலும் முத நாள் பாடுவது யாருக்கு பாடணும்? எங்க தாத்தா பேரு உங்க தாத்தாவுக்கு பாடவா? நம்ம பையன் சாயந்தர பையன் தாத்தாவுக்கு பாடவா? ஐயன் சொரிமுத்தையனாருடைய புகழை பாட வேண்டும். ஆமா, என்ன ஐயனா? சொரிமுத்தையன் ஐயனுடைய திருவாலயத்திலே ஐயனுடைய புகழ் பாடி ஐயன் பிறந்தாலே போதும் ஆலயத்துல எல்லாரும் ஓடோடி வந்துருவாங்க. ஆமா, இவருக்கு பாடணும் அவருக்கு பாடணும் அவருக்கு பாடணுங்கிற ஒரு விவரமே வேண்டாம். 21 தேவதைக்கு 61 பத்திக்காரர்களுக்கும் அதிபதி ஐயன் சாஸ்தாவன். அதனால் சொரிமுத்து ஐயனையும் உங்களுடைய சாஸ்தாவையும் இவருக்கு புல்லுடையாரு, எனக்கு சொரிமுத்து ஐயனார். இவருக்கு அவ ஆத்தா விடிச்சாங்க, எனக்கு தான் ஐயா விடிச்சாங்க. அதனால பாருங்க, ஐயன் பிறவியை பாடுகிறோம் என்று உங்க அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சாஸ்தா பிறப்பு கரெக்டா எத்தனை மணிக்கு? அவ அப்படியே சொல்லிட்டா. சொல்லிட்டாலோ அவ்வளவு பாடுமா? பாடிச்சிருவோம் பாடிச்சிருவோம். தானாகிய பொன்னுகளே கைலாசத்து
தோன்றிய பொண்ணுகள் கைலாச ஈசன் சங்கரன் கடாசிவன் விமலன் சர்வாமன் சந்திரசேகரன் அடியவர் கிணியவர் காலகாலம் தாளச்சந்திர சூழன் தாமதை கண்ணன் கங்காளன் திரிலயம் திரிலட்சகம் சிதம்பரம் மான்குளம் புதையும் கபால சூலமேந்தும் முத்ராஜ பிரமாண முத்ராஜ பிரமாண மாளிகாபுரத்தோடு சாட்சாதி சிவபெருமானும் என் சக்தியாகி உமா மகேஸ்வரியானோ கையே எங்கிரிலே குலவருக்கின்ற பொழுது இந்த சிவபெருமான் யார் யாரெல்லாம் குலவருக்கிறார்களானா ஐயானே உங்கள் தந்தை கணவேதியோ யாரே உங்கள் தந்தை கணவேதியோ அந்த சிவபெருமானை சொல்ல கைலையிலே பொன்னுவோதனர் படைபிடிக்க நந்தி தேவர் படை ஒழுங்கு செய்ய நாரத நாட்டு செய்தி சொல்ல ரம்மை நடனமான ஊர்வசியார் உல்லாசம் புரிய மேலகையான முத்தங்கம் போட சரஸ்வதி அம்மாள் சங்கீதம் பாட சரஸ்வதி அன்னை கைலாசத்துல சங்கீதம் பாட போயிட்டா இப்ப நம்ம சங்கீதம் பாடிட்டாலே இல்லன்னா நம்ம பாட்டு ஆரம்பிச்சா எங்க பிறந்தமோ அங்கதான் நம்ம உட்கார்ந்து இப்படி வெளியூர்லாம் சுத்த முடியுமா அப்படி சரஸ்வதியா சங்கீதங்கள் பாட மேலகையம்மாள் மிருதங்கம் போட பொன்னோதரன் பூசாமல் புடைப்பிடிக்க நாரதருக்கு என்ன வேலை? நாட்டு செய்திகளெல்லாம் சொல்லக்கூடியதான் உங்க மாதிரி குசும் சொல்லக்கூடியவன்.
ஆமா அந்த காலத்துக்கு சொல்லி போடுவான், இந்த காலத்து அந்த சொல்லி போடுவான். ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுவான், பெரட்டுவான், உருட்டுவான். அது இதுக்கு முன்னால கேள்வி போய் சொன்னானா வேற சிரட்டைகள். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப உடனே போன் அனுப்பிச்சா போதும். செய்தி அங்க வேணும். பேசுங்கய்யா, இவ்வளவு பேசுகிற பேச உடனே செய்தி. இப்ப செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போன் மூலியமா எங்க இருந்தாலும் நாம தெரிவிச்சு கொடுக்கும். ஆமா, அதனால கைலாசத்திலே அன்றைக்கு 7-8 கைலாசத்திலையும் நாரதர் தான் நாட்டு செய்தி சொல்லியிருக்கிறார். ஆமா, இப்படி தேவர்களோட மூவர்களோட யாவர்களும் கூடி சிவபெருமானுடைய சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தார் பகவான். இவங்களெல்லாம் நம்மள விடிய காலத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி கும்பிடுறாங்களே, இவங்க சாமி கும்பிடுறதுனால நமக்கு அருள் உண்டா? பெருமை உண்டா? வேற ஆனந்தம் உண்டா? ஏன் கிடையாதுங்க. கைலாசத்தில் என்று பிறந்தவர்களுக்கு பிறப்பை தவிர வாழ்க்கையில இறப்பே கிடையாதாங்க. சாகாத வரம் பெற்று வாங்கி வந்திருக்காங்க, சாகாத வரம் வாங்கி வந்திருக்காங்க. அங்க வந்த கைலாசத்தை அழிச்சிருக்கு. ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டதினால் அவர்களுக்கு அழிவு கிடையாது. ஆதிக இளையங்கிரி வாசலிலே பகவானிற்கு கண்களினால் அருள் பொருள் இல்லை என்று செத்து பிழைக்கு சீவகோடி தாங்க சிவந்த வளர்க்கணும். இந்த செத்து பிழைக்கு சீவகோடினா நீங்க யாரு நம்மதான். இந்த மானிட மனு சிந்துகளை படைத்து சிவபெருமானுடைய வடிவத்தில் அமர்ந்திருக்கிறாரே ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தாரம்பிகையால் இந்த ஈஸ்வருடைய அருளாலே ஆண்களை படைத்து முத்தார அம்பிகையாருடைய வடிவத்திலே பெண்களை படைத்துள்ளார். ஆணுக்கு பெண்ணை நிகருக்கு நிகராக படைத்து கன்று காலியவை அனைத்தையுமே படைத்து எறும்பு முதல் யானை வரை பச்சை முதல் பறவைகள் பகவான் படைத்து நமக்கெல்லாம் எத்தனை அறிவு கொடுத்திருக்கிறார். ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை உலகத்தை வழிபடுத்தினார். நமக்கு தெரியாதா? ஓரறிவு தான் கல்லுக்கு, 2வது அறிவு புல்லுக்கு, 3வது அறிவு புழு பூச்சிக்கு, 4வது அறிவு நண்டுக்கு, 5 அறிவு ஆடு மாடு. 6வது அறிவு ஞான சுடரான அறிவு பகுத்தறிவு நமக்கு தாங்கியா. நல்லவரோ கெட்டவரோ 6வது அறிவு எந்த அறிவை கூட நமக்கு இறைவன் படைத்தார் தெரியுமா? வல்லமை கொண்ட வாய். நாக்கத்தான் ஒரு அறிவு கூட படைச்சிருக்காரு. நாக்க அறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு பேசாங்கல்ல சில பேர் சண்டையில பேசுவாங்க. நாக்குத்தான் வாய் தானே இப்படிலாம் பேச சொல்லுது. வாயால கிட்ட வண்டி சொல்லுமா அப்படின்னு சொன்னது போல இந்த வாயத்தான் ஒரு அறிவு கூட படைச்சிருக்காரு பகவான். வாயிலன்னா நம்மள யாருக்கு மதிப்பா? ரோட்ல போற கூட நம்ம மதிப்பா. ஞான சுடர்வான அறிவு 6வது அறிவை நாமளுக்கு படைத்து மற்றவர்களா வாங்கன்னு கேட்கத்தான் வாய் படைத்திருக்கிறார். சில பேர் பாருங்க ரொம்ப கேன கௌரவத்துல இருப்பாங்க, வான்னு கேட்கணும். இது நமக்கு மட்டும்தான் அறிவுன்னு தெரியாது. இவளையாரு நம்ம வான்னு கேட்க அப்படியே திரும்பிக்கிட்டு நிற்பாங்க. அவர் தெரிஞ்சாலும் தெரியாட்டல வாசலை தேடி முகத்துல முன்ன நிக்கிறது மாதிரி வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, கேட்கணும். அதான் முறை. அதனால் வாங்கன்னு கேட்கவும் நான் இருக்கிறாரே ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தார் அம்மா. இதுக்கு நேரம் அப்புறமா அமர்ந்திருக்கலாம். நம்ம வந்த பாதையில பார்த்தீங்கன்னா இருக்கன்முடி மாரியம்மா. அதான் 7ஆத்துக்காரி பார்த்து பேசவா பேசி ஓடி வருவா. அதனால் 6 அறிவை அவனுக்கு படைத்து உலகத்தை இறைவன் பகவான் திருஷ்டித்து படைத்த மக்களுக்கு படியளந்து பாதுகாத்து ரசித்து வரக்கூடிய உலகத்துல 3 உலகத்தை படைத்தார். அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் திரிலோகங்களை படைத்தார். அதலை என்றால் ஆகாயம் என்று சொல்வார்கள், மத்திய உலகம் என்று பேசுவார்கள். ஆதி பாதாளம் என்றால் நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம்தான் ஆதி பாதாளம். அங்கேதான் அசுர குலத்திலே பிறந்தவர்கள்.
நம்ம தாளகாரி சினிமாவெல்லாம் அசுர அரக்கர்கள் வாழக்கூடிய பூமியைத்தான் ஆதி பாதாளம் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த ஆதி பாதாள உலகத்திலே அசுரர் குலத்துக்கெல்லாம் தலைவர் தலைவியாக ரிஷிமுகாவனும் தத்தக்கண்ணிராலும் அவருடைய ஒரே ஒரு மகனாகிய அந்த அசுரகுல வல்லரக்கன் ஆயபல கலைகள் 64 படைத்து சரியான வயது 21 வயதிலே பவளக்கண்ணி என்னவென்றை திருமணம் செய்து மகுடம் சுட்டி வைத்தார்கள் அரக்கனுக்கு. அரக்கா, உங்க அப்பா எப்படி இந்த நாட்டை ஆண்டாரோ அது போன்று நீயும் நீதி நேர்மை தவறிடாமல் கடமை கண்ணிய கட்டுப்பாடோட உலகத்திலே அரசாட்சி செய்யணும்பா அப்படின்னு செங்கோலை கை கொடுத்தார். அன்றைய நாள் முதலாக அரக்கன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? வாசம் புகழ் சோழம் உலகம் அல்லா, வாசம் புகழ் சோழம் ஆட்சியிலே ஆமா அவருடைய ஆட்சியில மாதம் மும்மாறி மழை பெய்கின்றார். பத்தி எட்ட மாதம் மும்மாறி மழை பெய்கிறார். போக வெள்ளாம விளையுது. அப்ப பேய் மழைன்னா இப்ப தூவு மழைத்தான். வரும்போது நல்ல மழை கொண்டாடத்திலிருந்து சுத்தமல்லி வரைக்கும் அதுக்கு மேக மழை என்னன்னு தெரியல. மேகம் கருத்த இடத்துல மின்னல் மின்னி இடத்துல இடி இடிச்ச இடத்துல மேகம் திரண்டு உருண்டு நிற்கும்ல அந்த இடத்துல பேய் மழை. அதனால நீதிக்கோர் மழை நேர்மைக்கோர் மழை கற்புக்கோர் மழை எல்லாம் அன்பு பெரியவர்கள் எடுத்துரைத்தார்கள். நீதிக்கோர் மழைனா என்ன மழை தம்பி? நீதி தவறா மன்னனுக்கோர் மழை, வேதம் போதி ஐயா வேதியர்க்கோர் மழை. வேதத்தை மறக்காம கோயில்ல சொல்றோம். அந்த காலத்துல வேதத்தை மறக்காம ஓதிய வேதிய பிராமணருக்கு ஒரு மழை பெற்றாங்க. மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை என்றால் கணவனே கண் கொண்ட தெய்வம் என்று மதித்தாலே அந்த கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை. இப்போ நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழை தூக்கிட்டு போகும். வேதத்தை மறந்த வேதியருக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை. இப்ப புருஷனை கொண்டு சூட்கேஸ்ல வச்சு தண்ணியோட தண்ணியா விட்டுட்டால அவ சொல்ல கட்டல உனக்கு எவா சாப்பிடுப்பா, அவ சொல்ல கட்டத்துக்கு வருவா வெட்டி பிரியாணி வச்சுட்டு வருவான். அதனால பாருங்க, அந்த அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி நேர்மை தவறாமாட்டான்.
வீடு உலகமெல்லாம் மழை பொழிந்தது, மாசு விளைந்தது. மக்கள் எல்லாம் பதில் கொடுத்தாங்க, பணிந்து நடந்தாங்க, புதுசா கொடுத்தாங்க, எது சேவை செய்தாங்க. இப்படி எத்தனை வருஷம் நம்மள எடுத்துக்கோங்களேன், 12 வருஷம் தான் நம்ம வில்வழி தொழில். வேற செவி நடந்ததுன்னு யாரு பழைய வில்லுதான். என்ன வில்லுதான்? பழைய வில்லுதான். டாய்கி போட்டுப்பா நினைக்கிறேன், தலை நிறையா. இப்ப இளமையிலே நிறைய டை நாமளும் போட கிடையாதுப்பா. அதனால பாருங்க, அந்த எந்த தொழிலை தொட்டாலும் எந்த மனிதன் எடுத்தாலும் 12 வருஷம் ஒரு வேலை ஆகும். 12 வருஷமும் அரக்கனா அவனா வெக்க கட்டி பறந்தான். அவனுக்கு மகுடமுடி சுடும்போது அஷ்டமி நவமி கொஞ்சம் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த அஷ்டமி நவமி எப்பேற்பட்ட நட்சத்திரம்? 6:45 அரை காலம் கணக்கெடுத்து. ஐயா எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு? பள்ளிக்கூடம் இருக்கா? நீர் படிச்ச பள்ளிக்கூடம் இருக்காது. அப்ப 6:45 அரை காலம் கணக்கெடுத்தாங்க. 7:45 தம்பி உடுக்காரா கணக்கு 6:45 அரை காலம் கணக்கெடுத்தப்பா அண்ணா சொல்லிட்ட பத்தி அந்த அன்பு பிள்ளை யார்? 6:45 அரை காலி 7 நாட்டு சனி பகவான். இந்த சனியை ஒரு மனிதனை தொடமாட்டான், தொட்டா விடமாட்டான். அதனால பாருங்க, இந்த 7:30 அரக்கனை எடுத்து பார்த்த பொழுது அசுரகுல வல்லரக்கன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? நீதி கைத்தால் நடக்கும் தவறுவானா தமிழ்வானா எம்மைவனே விசருவானா அரையம்மவனே விசருவானா அரக்கன் தவறுவானா அரக்கே மகிமே அரக்கன் தவறுவானா அரக்கே ஆகுமா அனைத்தையும் பாவி மரபானா தருமத்தை சொன்னாலே ஐயப்பா தருமத்தையும் ஐயப்பா அறியாத பாரி செய்ய மாட்டான், அறியாத கட்டி பறந்தா ஜே 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 அவனா 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 அவனா. அஷ்டமி நவமி லேசா அருகி குளிக்கு பார்த்தான். நீதியை தவற ஆரம்பிச்சு நேர்ம வழி பெசருகிறான். மனுநீதி தவறுதான் மண்டலத்துல அரசாட்சி செய்தான். இவன் என்னைக்கு நீதியை தவற ஆரம்பிச்சானோ அன்னையிலிருந்து நாட்டுல மழையே கிடையாது. இந்த சிறப்பான நேரத்துல சிங்கார கடையிலே ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தார அம்பிகையாளுடைய திருவாலயத்திலே பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பரிசளித்த என் அருமை சகோதரி
கன்னியாகுமரி மாவட்டம். சரி. எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம். ஆமா. கன்னியாகுமரி பக்கம் கருங்குளம் வில்லுக்கு போயிட்டு சரி சூரிய உதயத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆமா 3:30 வில்ல முடிச்சோம். நேரம் ஒரு கார் பிடிச்சு கன்னியாகுமரி போயிட்டோம். இப்ப கடற்கரை நாங்க போன நேரம் பாருங்க, அன்னைக்கு சரியான மழை, சூரிய உதயத்தை பார்க்க. ஆமா நல்ல நேரத்துல போயிருக்கியா? அப்ப நாங்க நல்ல நேரத்துல தான் போயிருக்கோம். ஆமா. அப்ப சூரிய உதயத்தை பார்த்துட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு போனோம். ஆமா. அங்க போய் சரியான குளிர்ல அப்படின்ட்டு நாங்களும் இப்போ உதய சூரிய பெற உதிக்கு உட்கார்ந்துட்டு ஒரே பனி மூட்டமா தான் இருக்கு. சரிதான். முருகன், புதுக்குடி முருகன், அவர் தப்பிச்சு ஓட்டிட்டாரு. ஏன் ஓட்டிட்டாருன்னா, நான் முன்னாடி ஒரு நேரம் வந்தேன், அப்பமே கன்னியாகுமரி அம்மாவை நான் தரிசனம் பண்ணிட்டேன். அதனால இந்த வருஷத்துல நீங்க வெயிட் வாங்கண்டாவி, நான் வெயிட் வரேன், எனக்கு கணக்க முடிச்சிருக்கேன்ட்டான். உடனே அவனுக்கு மாத்திரம் கணக்க முடிச்சு நீ வெயிட் வாப்பா ஐயா, நான் அவனை பசியை விட்டுட்டு நாங்க போய் அம்மாவை கும்பிட்டுட்டு வந்தோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் கிராமப்புறங்கள்ல தெய்வத்தினுடைய திருப்புகளை ரொம்ப சிறப்பாக எல்லா மக்களுமே வணங்கி வருகிறார்கள். அதை போல் பேரும் புகழும் பெற்ற என் கடலிலே வாசகம் செய்து வரும் அம்மா கன்னி பகவதியாருடைய திருப்பெயரை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம். சின்ன வீடு லவ்லி நாயக் மற்றும் அன்னாரது திருக்கரத்தினாலையும் சேலாவுடைய திருக்கரத்தினாலும் அன்னாரது சேலா நாட்டினுடைய திருக்கரத்தினாலே பாடி உள்ள கலைஞர்களை பாராட்டி நமக்கு 5 10 50 100 200 ரூபாயை 200 கோடியாகவே அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். என் செல்லை சீமாட்டினுடைய குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவுமுறையார்களோட ஞானமூர்த்தி ஈஸ்வரர் முத்தாரம்பையாருடைய திருமணாலே எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, ஞானமூர்த்தி ஈஸ்வரருடைய அருளாலே காட்சியம் எல்லாம் கிடைத்து எந்த முகம் சென்றாலும் குழந்தைகள் தங்க முகமாக வளர வேண்டும் என்று அம்மாவை நான் பிரார்த்திக்கின்றேன் ஐயா. அந்த அசுரகுல வல்லரக்கன் 12 வருஷம் நாட்டை ஜெயிச்சேன்னு ஆண்டா மக்கள் மதித்தாங்க. மழை பெஞ்சிச்சு, மாசில் விளைஞ்சிச்சு, பகுதி கொடுத்தாங்க. 12 வருடமும் முடிய இந்த அஷ்டமி நவமி அரக்கனை யாருக்கு பார்த்தாங்களா? நீதியோடு இருந்தவே நீதியை தவற ஆரம்பித்தான். அவன் நீதியை தவற ஆரம்பித்த போது நேடு உலகமெல்லாம் எப்பேற்பட்ட பஞ்சமாக இருக்கிறதானா அங்க சாரமான